அனைவருக்கும் வணக்கம். இப்போ எம்பி எலெக்ஷன் நடக்குது. இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்தது. அப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் அவர் பல வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அப்போ சொன்னார், இந்த மாதிரி ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னு சொல்லி. நான் ஆட்சிக்கு வந்தனாக்க ஒவ்வொரு மக்களுக்கும் விடியல் தான் இருக்கும். எந்த டிவியில் பார்த்தாலும், எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் எல்லா இடத்துலையுமே எழுதியிருக்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போட்டு நான் முதலமைச்சராக வந்துட்டேன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் நல்லது தான் நடக்கும், ஒவ்வொரு வீட்லேயும் இருளுங்கிறதே இருக்காது, எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் அப்படி ஒரு இதை பண்ணினார், விளம்பரத்தை பண்ணினார். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னு. அதை கேட்கக்குள்ள நமக்கு நல்லாவே இருந்தது. இப்போ ஐயா ஆட்சிக்கு ஒரு 2.5 வருஷ காலம் ஆயிடுச்சு. அப்போது ஐயா ஆட்சிக்கு ஒரு வருஷ காலத்தில் தான் பாப்பா ஸ்ரீமதிக்கு இந்த மாதிரி நடந்தது. ஐயா ஆட்சிக்கு இப்போ 2.5 வருஷ காலத்தில் எவ்வளவோ சாதனைகள் புரிஞ்சதா ஐயாவோட 2 வருஷம் முடிஞ்ச உடனே விளம்பரம் பண்ணினாங்க. இந்த மாதிரி இந்த 2 வருஷ காலத்தில் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. ஐயா முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் ஆட்சியில் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கல, கொலைகாரனுக்கு தக்க தண்டனை கிடைக்கல அப்படிங்கிறது இந்த உங்களுடைய ஆட்சியில் ஒரு பெரும் கரும்புள்ளியாக இருந்துக்கிட்டு இருக்குது ஐயா. நீங்கள் சொன்ன அந்த வாசகத்துக்கு கூட ஒரு மரியாதை இல்லாமல் இருக்குதுங்க ஐயா. என் வீடு இருண்டு கிடக்குதுங்க ஐயா, என்னுடைய வீட்டு குத்து விளக்க உழைச்சிட்டானுவோ, என் வீடு இருளாக கிடக்குது ஐயா, என் வீடு இருண்டு இருக்கு, என் பிள்ளைக்கு நல்ல நீதி கிடைக்கல அப்படிங்கிறத தங்கள்கிட்ட முறையிட்டான் ஐயா. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததா தெரியல. அந்த கொலைகாரன் நல்லாவே பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த கொலை பண்ணின இடத்த அந்த பகுதியை கூட நீங்கள் ஒரு பாதுகாப்பு படுத்த சொல்லி உத்தரவு போடலை. தடயங்கள் அழிக்கிறதுக்கு அவன் வேலை பார்த்தான். அந்த தடயங்கள் அலையாமல் இருக்கணும், இந்த இடத்தெல்லாம் பாதுகாக்கணும், பிற்காலத்தில் கேஸுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிற ஒரு உத்தரவு கூட நீங்கள் போடலைங்க ஐயா. சிசிடிவி ஃபுட்டேஜை அந்த தாய்க்கு 24 மணி நேரம் காமிச்சே தீரணும், அப்படி இல்லைன்னா இந்த பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலை. இந்த பள்ளி ஏற்கனவே 7 கொலைகள் பண்ணின ஒரு பள்ளி. அந்த பள்ளியை அரசு ஏற்று நடத்தி இருக்கலாம். அந்த ஒரு உத்தரவையும் நீங்கள் போடலைங்க ஐயா. உண்மையிலே இப்போ மக்கள் எல்லாரும் விரும்புறது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் எவ்வளவுதான் சாதனை புரிஞ்சிருந்தாலும் ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கல, கொலைகாரனுக்கு தக்க தண்டனை கிடைக்கல, அந்த பள்ளியை அரசு ஏற்று நடத்தலை அப்படிங்கிறது மக்கள் மனசுக்குள்ளற இருந்துக்கிட்டு தான் ஐயா இருக்குது. அப்போது எம்எல்ஏ எலெக்ஷன் அப்போ ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு 2 மாதம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நலமாக இருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு இது கொண்டுட்டு வந்தாங்க. ஐயா, நான் 2 வருஷ காலமாக நலமாக இல்லை ஐயா, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேதனையை உங்களுக்கு தெரியும் ஐயா, தெரிஞ்சும் மௌனம் காக்குறீங்க, எதனால் அல்ல, யார் ஐயா காப்பாத்துறீங்க? அந்த கொலைகாரன் என் பிள்ளையும் கொன்னது இல்லாமல் எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குனா, எத்தனை அப்பாவிகள் மேலே ஏகப்பட்ட செக்ஷன் போட்டாங்க, எத்தனை பேரில் குண்டார் சட்டம் போட்டாங்க ஐயா. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். நாங்களாம் எப்படி ஐயா நல்லா இருப்போம்? ஒவ்வொரு பசங்களும் படிக்க வேண்டிய பசங்க. எத்தனை பேர் படிப்புக்கு பிரச்சனையாக இருக்குது, முடிச்சுட்டு சம்பாதிக்க வெளிநாடு போகணும் அப்படின்னாலும் அவங்க மேலே எத்தனை செக்ஷன்கள் போட்டு வழக்கு பதிவு பண்ணினாங்க, அது கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்குது. எத்தனை பசங்களுடைய செல்ஃபோனு, அவங்க போட்டிருந்த பொருட்கள், அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வண்டி வாகனங்கள் இதெல்லாம் சூறையாடப்பட்டாங்க. இப்படிலாம் ஒரு அப்பாவிகள் மேலே வழக்கு போட்டு பதிவு பண்ணினாங்க. அந்த அப்பாவிகளுக்கு மேலே எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு யாரும் நீக்கவும் கிடையாது. இப்படிலாம் இருக்கக்குள்ள நாங்களாம் எப்படிங்க ஐயா நல்லா இருப்போம்? என் பிள்ளை நீதிக்காக இந்த உலக மக்களே பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உலக மக்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. தான் வீட்டு பிள்ளைக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கிறது எல்லாரும் மனசுலையும்
இருந்துக்கிட்டு இருக்குது ஐயா. ஸ்ரீமதிக்கு நீதி கிடைச்சாதான் எல்லாருக்கும் ஒரு நிம்மதி, எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு நாங்கள் மனசார சொல்லுவோம். ஐயா, நீங்கள் இன்னும் இருக்கக்கூடிய இந்த 2.5 வருஷ காலத்துலேயாவது ஸ்ரீமதிக்காக குரல் கொடுத்து மௌனம் காத்தது போதும் ஐயா. ஸ்ரீமதிக்காக குரல் கொடுங்க. கொலகாரணங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுங்க. அந்த பள்ளியை அரசு உடைமை ஆக்குங்க ஐயா. ஐயா, நீங்கள் எத்தனையோ சாதனைகள் புரிஞ்சிருக்கிறீங்க. அது கூட ஸ்ரீமதிக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்கேன். என் ஆட்சியில் இப்படி ஒரு கொடுமை நடந்தது, அந்த கொடுமைக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த குழந்தைக்கு நல்ல நீதி வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க ஐயா. நீங்கள் செஞ்ச சாதனையில் இதையும் சேர்த்துக்கோங்க ஐயா. ஒரு குழந்தைங்கள பள்ளிக்கூடம் சேர்க்குறோம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா பெற்றவங்க வந்து ஒரு நிம்மதியாக இருக்கணும். ஒரு கல்வி நடத்தக்கூடியவன் நல்லவனாகவும் இருக்கணும் ஐயா. அவன் பார்த்தீங்கன்னா பொம்பளை பொறுக்கிங்கிறாங்க, எத்தனையோ டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து கெடுத்தவன் சொல்கிறாங்க. அவனுடைய ரூமில் காண்டம்ஸ் இருந்தது. ஒரு பள்ளி முதல்வரோட ரூமில் காண்டம்ஸ் இருக்குது, வெளிநாட்டு சரக்கு இருக்குது. இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட இந்த கல்வி கூடத்தை தூக்கி கொடுத்துருக்குறீங்க. அது பிள்ளைங்களோட வாழ்க்கையும் நினச்சி பாருங்க ஐயா.